ராகி சேமியா செய்யலாம். ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்துட்டேன். ஒரு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா ஊற வச்சிடலாங்க. ஒரு 3-4 நிமிஷம் ஊறிட்டு 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு இட்லி தட்டத்தில் துணி போட்டு இப்படி எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா வெந்துடும். எடுத்து வேக வச்சிடலாம். இது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டேன். இது வச்சு வேவிட்டு வெந்தாச்சு. நல்லா எடுத்துட்டு நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துடலாம். கடுகு தெரிஞ்சது கடலைப்பருப்பு, வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை, மிளகாய், வர மிளகா போட்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடுறேன். சேமியாவை இதில் கொட்டிட்டேங்க. வெங்காய மிளகாய் போடுவேன், வதக்கினதில் இதை நல்லா பிரித்து விட்டுட்டு தேங்காய் உப்பு போட்டு எடுத்துடுறேன். உதுத்துட்டு உப்பு போட்டால் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. வதக்கி விட்டுட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்தா சூப்பரான ராகி சேமியா ரெடி. நல்லா இப்படி கலக்கி தந்துடலாங்க. உப்பு தேங்காய் எல்லாம் கலச்சுன்னா சூப்பரான ராகி சேமியா ரெடி. காலையில் டிஃபனுக்கு செய்யலாம், நைட்டும் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பாரு, ஒரு கெட்டியாக இருக்குது. இதெல்லாம் ஊற்றி